ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா வெட்டினரி கவுன்சிலிங் சொந்தமாக உங்களுக்காக நிறைய வீடியோஸ் வந்து வரக்கூடிய நாட்களையும் கொடுக்க போகிறோம். சரியா, ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் வெட்டினரியில் நீங்கள் நல்ல காலேஜ் வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு நம்ம சேனல் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு உதவும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நம்ம தமிழ்நாட்டில் வெட்டினரி கவுன்சிலிங்கில் நீங்கள் அட்டன் பண்ணணும் அப்படின்னா நல்லபடியாக 12th வந்து பார்த்தீங்கன்னா 188க்கு மேலே எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலுமே இருக்கணும். சரியா, அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வெயிட் பண்ணலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி நீங்கள் பிசி எம்பிசியாக இருந்தீங்கன்னா 194க்கு மேலே இருந்தால் மட்டும்தான் நீங்கள் என்னாச்சு பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். இதெல்லாம் தாண்டி சார் என்னால் வந்து அவ்வளோ மார்க் வந்து என்னால் நான் எடுக்கலை, ஆனால் நீட்டில் கொஞ்சம் மார்க் வந்துற மாதிரி இருக்குது சார், அதனால் நீட் மார்க் வச்சு நான் உள்ளே போகலாமா அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நீட் மார்க் வச்சு உள்ளே போக முடியும் உங்களால். அதனால தான் அந்த விசிஐ, அதாவது வெட்டினரி கவுன்சில் ஆஃப் இந்தியா, இவங்க நடத்தக்கூடிய கவுன்சிலிங் மூலயமா 15% சீட்டுக்குள்ளே நம்ம என்னாச்சு பார்த்தீங்கன்னா உள்ளே போகலாம். சரியா, இது வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் நடக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த சீட்டுக்குள்ளே என்னாச்சு பார்த்தா உள்ளே போக முடியும். இதில் ரொம்ப முக்கியமாக நான் தமிழ்நாட்டுக்குள்ளேயே வரலான்னு நினைக்கிறேன் சார். அப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே வரலாம் நீங்கள் நினைக்கும் போது எவ்வளோ சீட்ஸ் வந்து தமிழ்நாட்டு காலேஜுக்கு என்னாச்சு பார்த்தா ஒதுக்கியிருக்காங்க, விசிஐ மூலியமாக நம்ம தமிழ்நாட்டுக்கு உள்ளே வர்றதுக்கு எவ்வளோ சீட்ஸ் வந்து ஒதுக்கியிருக்காங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம தெளிவாக நம்ம பார்க்கலாம். சரியா, அதாவது நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து மொத்தமாக 4 காலேஜ் இருக்குது. சரியா, இந்த 4 காலேஜில் அதாவது விசிஐக்கு மூலியமாக உள்ளே வர்றதுக்கு, சரியா, விசிஐ மூலியமாக உள்ளே வர்றதுக்கு அவங்க வந்து 4 காலேஜ் ஒதுக்குறாங்க. எந்தெந்த காலேஜ் அப்படின்னா மெட்ராஸ் வெட்டினரி காலேஜ் சென்னை, அதுக்கப்புறம் நாமக்கல் காலேஜ், அதுக்கப்புறம் ஒர்த்தநாடு காலேஜ், அதுக்கப்புறம் திருநெல்வேலி காலேஜ். இந்த 4 காலேஜை மட்டும் தான் என்னாச்சு பார்த்தீங்கன்னா விசிஐக்காக ஒதுக்குறாங்க. இதில் வந்து 15 சீட்டு, அதாவது மொத்தமாக சேர்த்து நம்ம பார்க்கும்போது 60 சீட்டு வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா விசிஐக்கு ஒதுக்குறாங்க. சரியா, இதில் இடஒதுக்கீடு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். சரியா, இடஒதுக்கீடு நமக்கு வந்து அதாவது அன்ரிசர்வு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அன்ரிசர்வில் அதாவது பிடபிள்யூடிஎஸ், சரியா, அதுக்கப்புறம் வந்து இடபிள்யூஎஸ் அதாவது எக்கனாமிக்கல் வீக்கர் செகண்ட், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஓபிசி, பிடபிள்யூஎஸ், அதுக்கப்புறம் எஸ்சி, அதுக்கப்புறம் எஸ்டி, இதில் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிடபிள்யூஎஸும் சேர்ந்து வரும். சரியா, அப்படிங்கிற பட்சத்தில் அந்த சீட் எல்லாமே அன்ரிசர்வில் வந்து பார்த்திங்கன்னா 6 சீட்டும், சரியா, அதுக்கப்புறம் ஓபிசிக்கு வந்து 1 சீட்டும், சரியா, அதில் ஓபிசியில் பிடபிள்யூஎஸ்க்கு 1 சீட்டும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதாவது எஸ்சியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 சீட்டும் வந்து அதாவது மெட்ராஸ் வெட்டினரி காலேஜுக்கு நினச்சி பார்த்தா ஒதுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து எஸ்டியில் நமக்கு வந்து 1 சீட்டு நினச்சி பார்த்தா கொடுத்துருக்காங்க. சரியா, அதே மாதிரி எல்லா காலேஜுக்குமே மேக்ஸிமம் அதே மாதிரி ஷேரிங்கில் தான் நினச்சி பார்த்தா கொடுத்துருக்குறாங்க. அப்போ மொத்தமாக 60 சீட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கோட்டோ மூலியமாக நீங்கள் உள்ளே வரலாம். சரியா, அப்போ அன்ரிசர்வ் அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது நீங்கள் எல்லா பேருமே அன்ரிசர்வ்லேயும் நீங்கள் என்ன பண்ண முடியும் சொல்லி பார்த்தா கலந்துக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு திருநெல்வேலி காலேஜில் அதாவது அன்ரிசர்வ் சீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 5 பேருக்கும், அன்ரிசர்வில் பிடபிள்யூஎஸ்க்கு, சரியா, 1 சீட்டும், அதுக்கப்புறம் ஜென்ரல் இடபிள்யூஎஸ்க்கு 1 சீட்டும், சரியா, ஓபிசிக்கு 4 சீட்டும், எஸ்சிக்கு 3 சீட்டும், எஸ்டிக்கு 1 சீட்டும் என்னாச்சு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி காலேஜுக்கு ஒதுக்கியிருக்காங்க. சரியா, இதே மாதிரி எல்லா காலேஜும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. அதனால் நீங்கள் ஒரு 400 எபோ, சரியா, நீட்டில் ஒரு 400 எபோ நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா விசிஐயில் நீங்கள் எடுக்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். சரியா, வரக்கூடிய நாட்கள் இதை பற்றி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வரும். சப்போஸ் சார் நான் இதுக்கும் 400 எபோ எடுக்கலை, நான் 12th மார்க் வந்து நான் என்னாச்சு பார்த்தீங்கன்னா அதிகமாக நான் எடுக்கலை சார், அப்போ என்னால் வெட்டினரி காலேஜ் படிக்க முடியுமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா ப்ரைவேட் வெட்டினரி காலேஜ் நம்ம கண்டிப்பாக பண்ணலாம். சரியா, ப்ரைவேட் வெட்டினரி காலேஜ் வந்து டெல்லி, ராஜஸ்தான் இந்த ஏரியாவில் தான் இருக்குது. அந்த மாதிரியான உங்களுக்கு காலேஜை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லாமல் இயர்லி வந்து பார்த்தீங்கன்னா 7 lakh கிட்ட நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம ஸ்டூடியோ பார்க்கலாம். அதுவரை விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ.